ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிக்கணும். அதாவது நம்ம உடம்புல செல் பகுப்பு நடைபெற்றுட்டே இருக்கும், செல் டிவிஷன். அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது தினமும் புதுசு புதுசா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் உருவாகிட்டே இருக்கும். நேத்து இருக்கிற செல் இன்னைக்கு கிடையாது. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய ஆர்பிசி வந்து 120 நாள்ல இறந்துரும். ஆண்களுக்கு 120 நாள்லயும் பெண்களுக்கு 110 நாள்லயும் இறந்துரும். உருவான நாள்ல இருந்து திரும்பி புதுசா உருவாகும். அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நிறைய செல்கள் வந்து தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும். நேத்து இருக்கிற குமார் இன்னைக்கு கிடையாது, நேத்து இருக்கிற சரண்யா இன்னைக்கு கிடையாது, நேத்து இருக்கிற சந்திர பிரகாஷ் இன்னைக்கு கிடையாது. நல்லா நாம வச்சிடணும். நீங்க புது செல் உருவாகும் போது ஏற்கனவே பழைய செய்தியை அதுகிட்ட சொல்ற கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு வருடம் மறந்துடும், அப்படி எனக்கு கடன் நிறைய இருக்கு அப்படின்னு புதுசா இருக்கிற செல் கிட்ட சொல்லிட்டே இருக்க கூடாது. கடனை அடைக்கிறதுக்கான வழியை சொல்லணும். புதுசா வர்ற செல்லுகிட்ட, புதுசா பிறக்கக்கூடிய செல்லுகிட்ட, செல் டிவிஷன் ஆகுதுல அதுகிட்ட நீங்க நேர்மறையான விஷயங்களை பேசணும். நீங்க நல்லா நாம வச்சணும். இது வந்து உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. சச்சின் ஒரு மேட்ச்ல 100 அடிச்சாருன்னா எல்லா மேட்ச்லயும் அடிக்கிறதுல, அப்ப அதே சச்சின் தானே, ஏன் அடுத்த நாள் முடியல, ஏன் அதுக்கு அடுத்த நாள் முடியல அப்படிங்கிறதுக்கான கேள்வி நீங்க நாம வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புது செல் பிறக்கும் போது ஏற்கனவே இருக்கிற செல் தன்னுடைய இயல்பை இழந்துரும். அதனாலதான் நிறைய பேர் காலேஜில் அரியர் வச்சவங்களா ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆபீசர் ஆயிருக்காங்க. நீங்க நிறைய ஸ்கூல் காலேஜில் ஃபெயிலியர் கேண்டிடேட்லாம் மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, தொழில் அதிபரா இருக்காங்க, மல்டி மில்லியனரா இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதே செல் கடைசி வரைக்கும் வராது. நீ அந்த செல்லுகிட்ட, நீ புதுசா பிறந்த செல்லுகிட்டையும் எனக்கு ஹிஸ்டரி நாம இருக்காதுங்க, எனக்கு வருஷம் நாம இருக்காதுங்க, நான் பயங்கர வீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. நீ உன் செல்லுகிட்ட பேசணும். இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கிற செல்லுகிட்ட யூ இன்ஃபார்ம் த நியூ திங். நான் ஜெயிக்கணும் அப்படின்னு அதுகிட்ட சொல்லணும். நான் ஜெயிக்க பிறந்தவொன்னு அதுகிட்ட சொல்லணும். நீங்க தொடர்ச்சியா உங்க உடம்பு கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். தம்பி தீதும் நன்றும் பிற தர வாராங்கிறது அதான். நீ தான் உன் உடம்பு கிட்ட பேசணும், நீ தான் உன் செல்லு கிட்ட சொல்லணும். நான் வந்து சாதிக்க பிறந்திருக்கேன், எனக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகணுங்கிற விஷயத்த சொல்லணுமே தவிர ஏற்கனவே அந்த செல்லுக்கு தெரியாது. அது புது செல் தம்பி, அதுகிட்ட நீ பழைய செய்தியை சொல்லி திருப்பி அதை பழைய செல்ல மாத்திராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியல. ரைட்? ஏகப்பட்ட இடத்துல நீங்க பாருங்க, ஏகப்பட்ட இடத்துல இது யாருக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்க முடியுதோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா மாறிடுவாங்க. நேத்து இருக்கிற சூரியன் இன்னைக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், சூரியன்ல வந்து அணுக்கரு இணைவு நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளும் புது சூரியன், புது எனர்ஜி, புது ஆற்றல். ஒரு நாளைக்கு சூரியன் வந்து டிசப்பியர் ஆகி பிளாக் கலரா மாறிடும். அதுக்கான காலம் இருக்கு, அதை பத்தி யோசிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கிறது புது சூரியன், நாளைக்கு வரப்போறது புது சூரியன். சூரியன் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நாள் புது நாள், நாளைக்கு வர்றது புது நாள். இன்னைக்கு இருக்கிற நீ பழைய ஆளு, நாளைக்கு நீ புது ஆள். நீ இப்ப என்ன சொல்லணும், இன்னைக்கு நம்ம புதுசா பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுகிட்ட சொல்லிதான் இன்ஃபர்மேஷன் வாங்கணும். அப்ப போட்டி தேர்வு எழுதக்கூடிய நீங்கள், இது எல்லாருக்குமானது. நீங்க எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த இலக்குக்காக நீங்க உங்களுடைய செல்லுகிட்ட புது செய்தியை, புது சிந்தனையை, புது விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாதான், அதாவது ஒரு நாள் உங்களை புதுமைப்படுத்தி கொண்டே இருந்தாதான், உங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தாதான் நீங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி நகர்ம தவிர பண்ண வேலையே திரும்ப பண்ணிட்டு, செஞ்சதே திரும்ப பண்ணிட்டு நான் சக்சஸ் ஆகலன்னு சொல்றதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏற்கனவே இருந்த செல்லாம் செத்துச்சு தம்பி, இப்ப புதுசு. மொத்தமா செல்லு சாவறதா செத்துரும், அதை விடு. பட் டெய்லியுமே இறப்பு நடந்துகிட்டே இருக்கு, பிறப்பு நடந்துகிட்டே இருக்கு. நீங்க சயின்ஸ்ல மெட்டபாலிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல வளர்சிதை மாற்றம். வளருகின்ற சிதைகின்றது முடிஞ்சு வளருது இல்லையா, அந்த வளர்ந்து கிட்ட சொல்லு. நீ முடிஞ்ச பழைய கதையை சொல்லாது. பழைய கதை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா இருக்குல்ல, அது அதுகிட்ட சொல்லிட்டு இருக்காது. புது ஸ்டோரியை சொல்லு, அது கேட்டுக்கும். திரும்ப சொல்லு, பேசு. நீயே உன் செல்லுகிட்ட பேசு, நீயே உன் உடம்புகிட்ட பேசி அந்த புது செல் பிறகுது இல்லையா, அதுகிட்ட சொல்லு, நீ புது ஆளு, நான் புது இலக்கை நோக்கி பயணிக்கிறேன், நான் சக்சஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லு, பேசு. இதுதான் உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போவோம். நீ வந்து திருப்பி காலையில எழுந்துச்சு இன்னைக்கும் நேத்து மாதிரி அப்படின்னு நினைச்சிடாது. ரைட்? நான் சொல்றது, நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். நீங்க இப்ப சயின்ஸ்ல எஸ்பெஷலி பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா 20 இயர்ஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அறிவியல் கதை சொல்றேன்னு நினைச்சுன்னு கேட்டுறாரு. அப்ப நீயே கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, சரிங்களா? எல்லாம் இப்ப நகம் வளருதா, அது செத்து போனது, அது கட் பண்ணிட்டா இப்ப புதுசு வருதா, புதுசு வந்துகிட்டே இருக்கும். வர்றதுகிட்ட நீ என்ன சொல்லணும், புதுசா சொல்லிக்கிட்டே இருக்கும். புது செய்தியை சொல்லணும், நெகட்டிவான செய்தியை சொல்லக்கூடாது, பாசிட்டிவான செய்தியை சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உன் கேட்கும். திரும்ப சொல்லு, கேட்கற வரைக்கும் சொல்லு, டெய்லி சொல்லிட்டு இரு. அப்படி சொன்னீங்கன்னா அது அழகா உன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். இது உனக்கு எப்படி புரியும் எனக்கு தெரியல, பட் இதுதான் உண்மை. நன்றி.